நல்ல சூடான சாதத்தில் இந்த எக் சோயா மசாலா வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு சோயாவை வெந்நீரில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சமாக பெப்பர் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து முட்டை ஸ்கிராம்பிள் மாதிரி செஞ்சு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 2 வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இல்ல பச்சை மிளகாய் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச சோயாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இதுல தேவையான அளவு உப்பு, மஞ்சள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகம் பொடி, பெப்பர் பொடி, கரம் மசாலா இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை, முட்டை ஸ்கிராம்பிள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்ல கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கினா எக் சோயா மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருந்தது.